ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தந்தூரி சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தந்தூரி சிக்கன் பார்த்திங்கன்னா வெளியே ஃபுல்லாக கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட் நம்ம இப்போ வீட்லேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இப்போ நம்ம வீட்லேயுமே இந்த மாதிரி ரெசிபிலாம் பண்ணலாம். இப்போல்லாம் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தந்தூரி சிக்கன் வீட்லேயே ஈஸியாக பண்ண போகிறோம். இந்த கலர், இந்த அரோமா, ஸ்மெல்லாம் ஃபீல் வேறு லெவலில் வருது. இந்த ரெசிப்பியில் ரொம்ப முக்கியமானது மசாலாலாம் நல்லா சிக்கனில் ஊறணும். அதுக்கு நான் ஒரு 4 to 5 hours நல்லா மேக்னேட் பண்ணிக்கினேன். ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கட்டியான தயிர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு லெமன், இதெல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கையிலேயே நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கட்டியாக இருக்கும். இது தண்ணி மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா தண்ணி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு இந்த கட்டி பதம் வராது. நம்மளுக்கு கட்டியாக இருந்தால் தான் நம்ம அந்த சிக்கனில் நல்லா தடவுறப்போ நல்லா கட்டியாக இருக்கும். தண்ணி விட்டுட்டோன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கன் வாஷ் பண்ணுறப்பவே தண்ணி இருக்கும். அதில் நம்ம இன்னும் தண்ணி ஊற்றி மசாலாலாம் போட்டு வச்சா நம்ம ஒரு 4 to 3 hours நல்லா ஊற வைக்கிறப்போ தண்ணி நல்லா வெளியே வந்துடும். அப்புறம் மசாலா நல்லா ஒட்டாது. நம்மளுக்கு நல்லா கட்டியாக இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க தண்ணி விடாமல். இப்போ நான் நல்லா சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம எல்லா சிக்கன்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மசாலாவை தடவிக்கலாம். ஒரு சிக்கனாக எடுத்து நல்லா மசாலாவை தடவிக்கோங்க. சிக்கனை நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. மேலே ஒரு 2-3 நல்லா கீரல் போட்டு மசாலா தடவுனிங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா மசாலா இறங்கும். இப்போ பாருங்கள், நான் சிக்கன்லலாம் எல்லா மசாலாவும் நல்லா தடவிருக்கேன். இது ஃபுல்லாகவே நான் நல்லா தடவிட்டேன். பாருங்கள், நான் ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன். 6 பீஸ்லையுமே இந்த மசாலா போதுமான அளவாக இருந்துச்சு. நான் எல்லா மசாலையுமே எல்லா சிக்கன்லேயும் நல்லா பரட்டி கரெக்டாக நான் ஒரு 4 மணி நேரம் இதை ஊற வச்சுருந்தேன். ஓவர் நைட் ஊற வச்சுருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா கிடைக்கும். நான் எனக்கு டைம் இல்லாத போகவே நான் ஒரு 4 hours நல்லா ஊற வச்சுருந்தேன். இப்போ 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லா சிக்கனுமே. இப்போ நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா தடவி விட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு சிக்கனாக நம்ம அதில் வச்சுக்கலாம். ஒரு சைடு சிக்கன் வேகிறதுக்கு கரெக்டாக ஒரு 25 minutes ஆச்சு ஆகும். 2 சைடுமே 25 minutes நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சிக்கன் வெந்து வரணும். சிக்கன் வேகாமல் மட்டும் எடுத்துடாதீங்க, அப்போ தான் நல்லா இருக்காது. இல்லைன்னா நம்மளுக்கு நல்லா சிக்கன் வெந்து வரணும். ஒரு சைடு வெந்த பிறகு நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டில் மட்டும் வைக்காதீங்க, அடி பிடிச்சிடும். அப்புறம் நம்மளுக்கு டேஸ்ட்டே நம்மளுக்கு அந்தளவுக்கு கிடைக்காது. சிக்கன் குக் ஆகும்போதே அந்த கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர், அதுதான் தந்தூரி சிக்கனோட ரியல் ஹைலைட்டே. என்கிட்ட அந்த ஸ்மோக்கிக்கு போட அந்த இது இல்லை, அதனால் நான் நார்மலாகவே பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி தந்தூரி சிக்கன் நம்ம வீட்லேயே இதுக்கப்புறம் ஈஸியாக செய்யலாம். ஒரு தடவை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் ரிப்பீட் மோடில் நீங்கள் வீட்டில் தான் செய்வீங்க. கடைக்கு போய் இதுக்காக நம்ம காசு செலவு பண்ணி அங்கே போனீங்கன்னா ஒரு பீஸ் 2 பீஸ் தான் நம்மளால் வாங்கி சாப்பிட முடியும். வீட்டிலே நம்ம வாங்கினா ஒரு 4-5 பீஸ் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா சிக்கனுமே நல்லா நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. ஸ்மெல் அப்போவே நான் குக் பண்ணுறப்பவே நல்ல ஸ்மெல் வந்துடுச்சு நம்மளுக்கு. நல்லா இதை ஊற வைக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ், கண்டிப்பாக எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.